நம சிவாய. நம்ம சிவபெருமான் பக்திக்கு மயங்குறவர். உண்மையான பக்தி அவர் மேலே செலுத்தினா அவர் யாராக இருந்தாலும் சரி, இல்லை எதா இருந்தாலும் அதுக்கு காட்சி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான ஒரு அன்பான கடவுள் தான் நம்ம சிவபெருமான். அப்படி அவர் காட்சி கொடுத்த மனிதர்கள், முனிவர், ரிஷிகள்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஒரு நாரைக்கு, ஒரு பறவையான நாரைக்கு அவர் காட்சி கொடுத்த, வரம் கொடுத்த ஒரு கதையை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். முன்னாடி ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டில் வைகை ஆற்றுக்கு தெற்கே பார்த்தோன்னா அழகிய தாமரை பூக்களை கொண்ட ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்தில் இருந்த மீன்களை பிடிச்சு சாப்பிட்டு நாரை ஒன்று வாழ்ந்து வந்துச்சு. ஒரு சமயம் மழை இல்லை, அதனால் அந்த குளத்தில் இருந்த தண்ணீரெல்லாம் வற்றிடுச்சு. அப்போ தண்ணி வற்றினா மீன்களே இல்லை. இதனால் அந்த நாரைக்கு உணவில்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டது. அதனால் என்ன பண்ணுச்சுன்னா, அது அங்கே இருந்து வேறு இடத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணி காட்டு நோக்கி பறந்தது. அப்போ அந்த காட்டில் பார்க்கும்போது சிவனடியார்கள்லாம் முனிவர்கள் வாழ்ந்து வந்தாங்க. அந்த முனிவர்கள் தங்கியிருந்த அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு குளமும் இருக்கிறத அந்த நாரை பார்த்துச்சு. அந்த குளத்தை சுற்றிலும் படிக்கற்கள்லாம் இருந்தது, படித்துறை இருந்தது. அந்த குளத்தை சுற்றில மரங்கள் இருந்தது. அப்படின்னு பார்த்துட்டு அது ரொம்ப சந்தோஷமாக அந்த இடத்துல வாழணும் அப்படின்னு முடிவு பண்ணி அங்கேயே தங்க ஆரம்பித்தது அந்த நாரை. அந்த குளத்தோட பெயர் தான் அச்சோ தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்பட்ட அந்த குளம். முனிவர்கள்லாம் அந்த குளத்தில் தான் நீராடுவாங்க. அப்படி நீராடும்போது மீன்கள் என்ன பண்ணுமா, அவங்களோட உடல் மீதும் சடையின் மீதும் அப்படியே அதில் புரண்டதான். அதை பார்த்த நாரை, இம்முனிவர்களோட உடம்புல இப்படி தவழுதே, இந்த மீன்களை உணவாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைத்ததாம். அந்த தீர்த்தத்தில் நீராடிய அந்த குளித்த முனிவர்களில் ஒருத்தர் சத்தியன்ற முனிவர் மதுரை தம்பதிகளான சொக்கநாதர் மீனாட்சி அம்மனோட பெருமைகளையும் அவரோட திருவிளையாடல்களையும் எடுத்து சொன்னாரா அந்த முனிவர்கள் கிட்ட. சத்தியன் முனிவர் சொன்ன விளக்கத்தை கேட்டவுடனே நாரைக்கு மனம் மாறிடுச்சு. சொக்கநாதரை வழிபடணும் அப்படின்ற எண்ணமும் அதிகரிச்சிச்சு. அதனால் என்ன பண்ணுச்சு, நேராக மதுரையை நோக்கி நம்ம சொக்கநாதர், மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை தரிசிக்கிறதுக்காக பறந்து போனது. அப்படி மதுரையை அடைந்த அந்த நாரை என்ன பண்ணதுன்னா, பொற்றாமரை குளத்தில் நீராடி சொக்கநாதரையும் அங்கையர்கண்ணி அம்மாவையும் வழிபட்டுச்சு. இதே மாதிரி கொஞ்ச நாட்கள் வழிபாடு நடத்தியது. 16வது நாள் வருது, பொற்றாமரை குளத்தில் நீராட போகுது நாரை. அங்கே மீன்கள் துள்ளுவதை பார்த்தோன்னே அதுக்கு மீனை சாப்பிட்ணுன்ற ஆசை வந்துடுச்சு. அப்புறம்தான் சொக்கநாதரிடம் அந்த கொண்ட அன்புனால நாரை மீனை ஒன்றும் எண்ணம் நாரைக்கு மறந்தது. எவ்வளோ அழகான விஷயம் பார்த்தீங்களா? பசி, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பசி அந்த நாரைக்கும் இருந்திருக்கோம்ல. அத்தனை நாளாக சாப்பிடாம இருந்தோம். ஆனாலும் அதை சாப்பிட்ணுன்னு அந்த ஒரு நிமிடம் நினச்சா கூட அதை கடவுள் மேலே இருந்த பக்தியினால் அந்த எண்ணமே மறந்ததாம். அதனால் அந்த பொற்றாமரை குளத்தில் நீராடிட்டு சொக்கநாதரை வழிபட்டுச்சு. இந்த மாதிரி நாரையோட செயல்னால நம்ம இறைவன் தான் ரொம்ப இரக்ககுணம்,
கருணையுடையவர், ரொம்ப எளிமையானவராச்சே. உடனே நாரையின்ன முன்னாடி வந்து சொக்கநாதன் தோன்றினாராம். என் இனிய நாரையே, நீ வேண்டுவது என்ன அப்படின்னு கேட்டாராம். ஐயனே, இந்த பிறவியை நீக்கி உன்னோட அடியவர்களாக வசிக்கக்கூடிய அந்த சிவலோகத்தில் என்னை சேர்த்து கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் என்னை போல பறவைகள் இந்த தீர்த்தத்தில் உள்ள மீனை சாப்பிட்டா அதுங்களுக்கு எவ்வளவு பாவம் வந்து சேரும். அதனால் இந்த பொற்றாமரை குளத்தில் மீன்கள் எந்த காலத்துக்கும் இல்லாத மாதிரி நீங்கள் அருள் புரியணும் அப்படின்னும் கேட்டதாம். உடனே நம்ம ஈசன் அவ்வாறே ஆகுக, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அருள் புரிந்தாராம். அதற்கப்புறம் நாரை 4 தோள்களும் 3 கண்களும் கொண்ட ஒரு சிவகணமாக மாறி சிவலோகத்தை அடைந்து நந்தி கணங்களில் ஒன்றானது. நாரைக்கு வரம் அளித்த அந்த நாள்ல இருந்து பொற்றாமரை குளத்தில் மீன்கள் மட்டும் கிடையாது, நீரில் வாழக்கூடிய எந்த உயிரினங்களும் அதில் இல்லாமல் போனது. இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலான்னா, பிற உயிரினங்களை, மற்ற ஜீவராசிகள், அது நம்ம மனிதராக இருந்தால் மனிதர்கள் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் இருக்க எல்லா உயிரினங்களுக்கும் நமக்கு எந்த அளவுக்கு உரிமை இருக்கோ, நமக்கு இந்த உலகத்தை கடவுள் வந்து கொடுத்துருக்காரோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் அதே உரிமை, அவங்களுக்கும் அந்த உரிமை உண்டு, அதற்கு பங்கும் அவங்களுக்கு உண்டு. அதை புரிஞ்சு மற்ற ஜீவராசிகளுக்கு தீங்கு விளைவிக்காம இருக்கிறது தான் இறைவனை நம்ம அடையிறதுக்கான சிறந்த வழி அப்படின்றத இந்த நாரைக்கு முக்தி கொடுத்த இந்த திருவிளையாடலிருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். அதனால் நம்ம கடவுளை அடையணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, மற்ற உயிரினங்களுக்கு துன்பம் கொடுக்காம தீங்கு விளைவிக்காம இருக்கிறதே கடவுள். நம்ம தேடி போக வேண்டாம், அவரே நம்மளை தேடி வருவார் அப்படின்றத உணர்ந்து நம்ம அதையே பின்பற்றி ஈசனை நம்மளை தேடி வர வைக்கலாம். ஆனால் கடவுள் நம்ம கூடயே தான் எப்பயோ இருக்கிறாரு. நம்ம அவரை பார்க்குற வாய்ப்பு தான் நமக்கு கிடைக்கணுமே தவிர கடவுள் எப்பயும் நம்ம கூடயே தான் இருக்காரு அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. ஓம் சரவணபவ. ஓம் நம சிவாய.